Beloved brothers, sisters, and friends, greeting all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டுகிற நமக்கு நமது நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் தேவை சமாதானம், அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை. இதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். The letter of Paul to the Romans chapter 12 verses 18. If it is possible on your part, live at peace with everyone. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சுவிசேஷ பாணர்கள் தன்னுடைய ஊழியங்களை சுதந்திரமாக செய்ய முடிவதில்லை. ஊழியர்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. அடுத்து இஸ்ரேல் நாடு தீவிரவாத கும்பலோடு போராடி கொண்டு வருகிறது. அங்கு போராட்டம் ஓயவில்லை. ரஷ்யா உக்ரைன் நாட்டை சண்டை போட்டு அதன் பகுதிகளை பிடித்து கொண்டு வருகிறது. சைனா தைவானை விடுவதாக இல்லை. ஏன் நமது நாட்டில் கூட பிரதமர் மோடி எவ்வளவுதான் திறம்பட ஆட்சி செய்தாலும் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியவில்லை. மத கலவரம் பெருகி கொண்டு வருகிறது. ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் USA அமெரிக்காவில் கூட சார்லி கிர்க் என்பவர் ஒருவர் சுவிசேஷ ஊழியர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களை நாம் இப்போது நமது செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஜெபிப்பதுதான். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும், ஏன் இந்த உலகத்திற்கும் சமாதானம் கிடைக்கவும், அமைதி நிலவவும், எல்லா சமயத்தாரும் ஜாதியாரும் ஒற்றுமையாக வாழவும் நாம் விசுவாசத்திலிருந்து விலகாமல் நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்வோம், ஜெபிப்போம். அதோடு கூட நமது வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக வேலைக்காக உம்மை துதிக்கிறேன் சாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஏராளமான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கின்றன. முக்கியமாக குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நோயை குணப்படுத்தும் அப்பா. கடன் தொல்லையிலிருந்து மீள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். கடன் தொல்லையிலிருந்து மீட்க நீர் உதவி செய்யும் அப்பா. படித்த வாலிபர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு திருமணமாக இருந்தால் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணமாகவும், அனாதை பெற்றோர்களுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நீர் ஆதரவாக இருக்கவும் இறைவா உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களுக்கு எல்லாவற்றையும் அனுக்கிரம் செய்து எங்களை வாழ்க்கையில் நீர் நன்மை செய்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Sarv from Bangalore. Bye bye. God bless you.